ஓம் நம சிவாய. சிவத்தை கடவுளாக வளர்பெருமான் வடலூர் வள்ளல் பெருமான் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய பெருமான் சேவார்த்திகளுக்கு அன்னதானம் பண்ற அற்புதமான அன்னதானம். இருக்கிறவங்க இருக்கிற அளவுக்கு கொடுக்கணும். நல்லா புரிஞ்சுங்க, இருக்கிறவங்க இருக்கிற அளவு கொடுக்கணும். அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கலாம். இல்லாதப்பட்டவங்க கொஞ்சம் கொடுக்கலாம், இருக்கப்பட்டவங்க நிறைய கொடுக்கலாம். எதுவுமே கொடுக்க முடியாதவங்க தொண்டு செய்யலாம். சாரீர தொண்டு, சாரீர தொண்டுன்றது அதுக்கு இணையானது வேற எதுவுமே கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. எந்த ஆலயத்துக்கு போனாலும் உங்களால முடிஞ்ச சாரீர தொண்டு பண்ணுங்க. சாரீர தொண்டு பண்ணாதான் இந்த உடல் ஈடேறும். இல்ல சொன்னா சாரீர தொண்டு பண்ணுங்க. தொண்டு பண்ணும்போது நான்ற கர்வம் வரக்கூடாது. நான்ற கர்வம் வரக்கூடாது. நிறைய பணம் இருக்கும், ஆனா கொடுக்கறதுக்கு மனசு வராது. எப்படி பணம் வர அளவுக்கு உயரத்துக்கு பணம் இருக்கும் இருக்கா, மனசு வர நம்ம தலையில இருக்கிற ஈர அளவுக்கு இருக்கும். அவன் கொண்டு வந்து கொடுப்பான், ஏதோ ஒண்ணு கொடுப்பான். அந்த பணம் வர ஈர அளவுக்கு இருக்கிற விதை எது? ஆலமரத்தினுடைய விதை. தலையில இருக்கிற ஈர அளவு தான் அந்த விதை இருக்கும். அந்த விதை முளைச்சதுன்னா ஒரு நாட்டினுடைய போர் படையே போய் தங்கலாம். அந்த மரத்துக்கு கீழே நடவு தரும் மரம், அந்த சின்ன ஈரமா இருக்கிற விதையிலிருந்து வர ஆலமரம் ஒரு நாட்டினுடைய படைகளுக்கே நிழல் கொடுக்கிற அளவுக்கு இருக்கும். அந்த கிள்ளி கொடுக்குறாங்க, இல்லாத ஏழை கிள்ளி கொடுக்குறாங்க, அவனுக்கு அவ்வளவு செல்வத்தை சாமி கொடுப்பார். பனைமரம் எப்படி வளரும்? ஒவ்வொரு அளவுக்கு உச்சியில் நிற்கும். ஆனா அது நிழல்ல ஒருத்தர் கூட தங்க முடியாது. ஒரே ஒருத்தர் தங்கிறது கூட அதுல நிழல் இருக்காது. அதான் ஈயா கண்டேன்னு சொல்லுவாங்க அவங்கள. அந்த பனைமரம் கொட்டை எவ்வளவு பெருசு இருக்கும்? தலை பெருசு இருக்கும், தலை பெருசு இருக்கும், தலை கனம் இருக்கும். அதுக்கு தலை கனமும் இருக்கும். நம்மளுடைய இருக்கிற நம்ம செல்வம் என்ற தலை கனமும் இருக்கும். தலை கனம் இல்லாத செல்வந்தர்களும் இருக்காங்க. அவங்க தான் ஆலமரம். இல்லாத போது எடுத்து கொடுக்குறாங்க, அவங்க தான் ஆலமரம். அவங்களுக்கு இறைவனுடைய அருள் எவ்வளவு இருக்கும்னா அந்த ஆலமரம் மாதிரி இருக்கும். அவ்வளவு செல்வத்தை சாமி கொடுப்பார். பிறகு நாயனார் அன்னதானங்கள் பண்ற, நாட்டை செம்மையா ஆண்டுட்டு இருக்கார். வர சிவனடியார்கள் எல்லாம் அவரை வச்சு அன்னதானம் பண்றார். ஒரு அடியார்கள் தான் செஞ்சாங்க. அன்னதானம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பஞ்சம் வருது. எப்பவுமே எல்லா காலத்திலையும் பஞ்சம் வரும். இப்ப அடுத்தது கூட ஒரு மிகப்பெரிய பஞ்சம் வருது. சயின்டிஸ்ட் சொல்லிட்டு இருக்காங்க 1836 வந்த பஞ்சம் இன்னும் ஒரு 20 வருஷத்துல வரப்போகுதுன்னு நம்மளை நாங்க தயார்படுத்திக்கணும். அது வரக்கூடாதுன்றதுக்காக என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க. நெட்ல போய் செக் பண்ணி பாருங்க. உலக நாடுகளே தவிச்சிட்டு இருக்கு. மிகப்பெரிய பஞ்சம் வரப்போகுது. இந்தியாவில் பஞ்சம் வந்து இருக்குது. 1800 மகா பஞ்சம் 15 லட்சம் பேர் இறந்துருக்காங்க. அது மாதிரி ஒரு பிரபண்டமான ஒரு பஞ்சம் இந்த பிரபஞ்சத்தில் வரப்போகுதுன்னு முன்கூட்டியே கன்சல்ட் பண்ணாங்க, ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இளம்பெரி நாயனார் அவர் அன்னதானம் பண்ணிட்டு இருக்கார். அவர் கூட இருக்கிற சிவனடியார்களும் அன்னதானம் பண்றாங்க. அதுல இருக்கிற ஒரு அடியார் அவரால் இயன்ற அளவு அன்னதானம் பண்ணிட்டு இருக்கார். அவர்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு வர அடியார்களுக்கு பண்ணிட்டு இருக்கார். இருக்கிற பணத்தை வச்சு இயன்ற அளவுக்கு பண்ணிட்டு இருக்கார். ஒரு நாள் அவருக்கு பஞ்சம் வருது. நாளைக்கு அன்னதானம் பண்றதுக்கு நெல்மணிகள் இல்லை, சுத்தமா நெல்மணிகள் இல்லை. ஊர்ல பஞ்சம், அரிசி கிடைக்கல. என்ன பண்றதுன்னு யோசிக்கிறார். இந்த மாதிரி நாமளும் யோசிச்சது உண்டு. திடீர்னு வார் வந்துச்சு. நாளைக்கு காலையில சிலிண்டர் இல்லை. நம்ம மடத்தில் அன்னதானம் பண்றதுக்கு காலையில சிலிண்டர் இல்லை. என்ன பண்றதுன்னு தெரியல. யோசிச்சுட்டு ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணோம். ஒரு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணோம். அந்த அம்மா ரெகுலரா 2 சிலிண்டர் கொடுப்பாங்க மாசம். அவங்க கிட்ட இல்லை. அவங்க இன்னொருத்தருக்கு ஃபோன் பண்ணாங்க. சிலிண்டர் போடுற டெலிவரி பாய்க்கு ஃபோன் பண்ணாங்க.
ஃபோன் பண்ணி ஒரு சிலிண்டர் கேட்டோன்னா அவர் என்ன சொன்னார், ஒரு சிலிண்டர் 2000 ரூபாய் அப்படின்னாரு. அந்த அம்மா நானே தரேன், கொண்டு போய் மடத்தில் கொடுத்து அப்படின்ட்டாங்க. அந்த சிலிண்டர் அவர் கொண்டு வந்து மடத்தில் வச்சார். 2000 ரூபாய்க்கு கொண்டு வந்தார். அந்த கொண்டு வந்து வச்ச டெலிவரி பாய் அந்த மடத்தில் நடக்கிற என்ன பண்ணுறதை பார்த்த உடனே, ஐயா எனக்கு இதுக்கு பணம் வேண்டான்ட்டு போயிட்டார். இப்போ அந்த சிலிண்டர் யார் கொடுத்தது? சாமி கொடுத்தார். அந்த தொண்டு தடைப்படக்கூடாது. யார் மனசை வேணா மாற்றிடுவார் சாமி. ஒரு நொடியில் அப்படி மாற்றி விட்டுருவார். கொடுக்கக்கூடாது இப்படி மாற்றி விட்டுருவார். புரியுதுங்களா? இந்த தொண்டு தடைப்படக்கூடாதுன்ட்டு அங்கே கொண்டு வந்து சாமி ஒரு சிலிண்டர் வச்சுட்டு பணம் வேண்டான்னு போயிட்டார். அதுக்கப்புறம் எல்லாம் நார்மல் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. இங்கே பஞ்சம் வந்துடுச்சு. நாளைக்கு காலையில் அடியார்கள் உணவு எடுக்கணும், அடியார்களுக்கு உணவு கொடுக்கணும். ஒன்றும் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறார். எல்லாரையும் விசாரிக்கிறார், எங்கே நெல் கிடைக்கும், அரிசி கிடைக்கும். மன்னருடைய களஞ்சியத்தில் அரிசி நெல்லெல்லாம் இருக்குது, பொற்களஞ்சியத்தில். உடனே இரவோடு இரவாக அங்கே போகிறார். இப்போ நெற்களஞ்சியத்துக்குள்ள புகுந்து அடியாருக்கு உணவு சமைக்கணுன்றதுக்காக கொஞ்சம் நெல் திருடுறார். அவர் தேவையான நெல் மட்டும் எடுக்கிறார். இவர் திருட முதல் திருட. இதுக்கு முன்னாடி திருடி பழக்கம் கிடையாது. ஒரு சிவனடியார், அவருக்கு பழக்கம் இல்லாத தொழில். நாளை காலையில் அடியார்கள் வருவாங்க, அவங்களுக்கு அமுதம் கொடுக்கணும். இதை தவிர அவருக்கு எதுவுமே நினைவு இல்லை. நாளைக்கு நம்ம திருடுறோமே, அது என்ன ஆகும்ன்றது அவர் யோசிக்கல. உணவு கொடுக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக எங்கே இருக்குது நெற்களஞ்சியம்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நேரம் உள்ள போய் ஒரு மூட்டை நெல் அழுத்தும் போது பறை சாற்ற காவலர்கள் அவரை பிடிச்சிடுறாங்க. பழைய திருடனா அவனுக்கு தெரியும், புது திருட நேரம் கொண்டு போய் மன்னன் முன்னாடி நிற்க வைக்கிறாங்க. மன்னன் பார்க்குறான், மிகப்பெரிய சிவப்புரியோடு இருக்கிறீங்க, நீங்க ஏன் இந்த வேலையை செஞ்சீங்க சொல்ற. அவர் அன்னதானம் பணம் எடுத்துக்கிறேங்க, நாளைக்கு காலையில் அடியார்கள் வருவாங்க, எனக்கு நெல்மணிகள் கிடைக்கல, அடியார்களுக்கு அமுது செவிக்கணும், அதுக்காக நான் வந்து இங்கே நெல்லை சிவசிவா அப்படியே காலில் விழுறார். மன்னன் காலில் விழுறார். என்கிட்ட இருக்கிறது களஞ்சியம் இல்லை, நீங்க தான் என்னுடைய களஞ்சியம் அப்படின்றார். என்கிட்ட இருக்கிற என் பண்டாரத்தில் இருக்கிற நெற்கள் எல்லாம் நெற்கள் இல்லை, நீங்க தான் என்னுடைய பண்டாரன்றார். நம்ம பண்டாரம்னு சொன்னாலே ஒரு தப்பான அர்த்தம் எடுத்துப்போம். அந்த பண்டார பயமம். பண்டாரம்னா ஆங்கிலத்தில் அதனுடைய பேர் ட்ரெஷரின்னு பேர். ட்ரெஷரி, கருவூலம், சேமிப்பு அறை, பொற்களஞ்சியம், இதெல்லாம் ட்ரெஷரி. தமிழில் பண்டாரம்னு சொல்லுவாங்க. திருவண்ணாமலை போனீங்கன்னா நிறைய பண்டாரம் இருப்பாங்க அங்கே சுற்றி. ஏன்னா திருவண்ணாமலை பண்டாரங்களில் பண்டாரம். சாமி பண்டார நாயகன் ஒரு பேர் உண்டு, அண்ணாமலை இருக்கு, பண்டார நாயகன் பேர் உண்டு. அதனால அவரை சுற்றி பண்டாரங்கள் உட்கார்ந்து இருப்பாங்க, அறிவு கலைஞர்கள். இன்னைக்கு கூட நீங்க திருவண்ணாமலைக்கு போனீங்கன்னா அந்த பேர் போகிறதுக்கு எதிரில் ஒரு மண்டபம் இருக்குது, அன்னதான மண்டபம். அந்த அன்னதான மண்டபத்தை யார் நடத்துறாங்கன்னா, நீங்க அந்த கிரிவலம் சுற்றி வரும்போது அங்கே உட்கார்ந்துக்கிற பண்டாரங்களுக்கு போடுறீங்க இல்லையா தர்மம், அதை மொத்தமாக வசூல் பண்ணி கொண்டு போய் அந்த மடத்தில் கொடுத்துருவாங்க. மடத்தில் கொடுத்துருவாங்க. நீங்க கொடுக்குற உணவை தான் சாப்பிடுவாங்க. கொடுக்குற பணத்தை கொண்டு போய் அந்த மடத்தில் கொடுத்து இந்த பண்டாரங்களால் சேமிக்கப்பட்ட அந்த தர்ம காரியங்களால அங்கே அன்னதானம் நடக்குது. நீங்க போய் உணவு வருதுங்க, நாங்கள் போய் சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும் எப்படி பணம் வருது கேட்டீங்கன்னா, யாசகம் பண்ற பணத்தை நடத்துறாங்க. எப்படியெல்லாம் அடியார் அவங்கள போய் நம்ம பிச்சைக்காரன்னு சொல்ல முடியுமா? சிவ தொண்டர்கள், சிவனுக்காக தொண்டு செய்றவங்க, சிவன் அடியாருக்காக தொண்டு செய்றவங்க, பசிச்ச வயிற்றுக்கு ஒருவேளை பசியாற்றவங்க அவங்கதான் சிவபெருமான். சிவபெருமான் எப்படி பார்ப்பீங்க? சிவபெருமான் பார்க்க முடியாது. சிவபெருமான் எப்படி இருப்பான்னு தெரியாது. யார் பார்த்தது? இந்த சுவைன்னு சொல்ல முடியுமா? மாம்பழ சுவைன்னு சொல்ல முடியுமா? இல்லை ஆப்பிள் மாதிரி இருப்பா சொல்ல முடியுமா? இல்லை உங்களுக்கு பிடிச்ச பல வகைகளை சொல்லி அவரை உதாரணம் சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. மாணிக்க வாசகர் சொல்லிட்டாரு, அது பல சுவையான அமுதன அரிதன அமரரும் அறியார். நான் இருக்காங்க அமரர்கள், அவங்களுக்கு கூட தெரியாது.
இது இவன் திருவுரு இவன் இது அவன், எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கே எழுந்தாலும் புரியுங்களா? அந்த சிவபெருமான பார்க்கணும்னா நீங்க ஒரு ஏழைக்கு உதவி பண்ணி பாருங்க, அந்த முகத்துல பார்க்கலாம் சிவபெருமான், அந்த முகத்துல காட்சி தருவார் சாமி. பண்ணி பாருங்க, ஒரு ஏழைக்கு உதவி பண்ணி பாருங்க, அவங்க முகத்துல சிவபெருமான் பாருங்க, என்ன சொல்லுவாங்க, அதை பசிச்சு வயிறு என்ன சொல்லுவோம், நல்லா இருக்குமா சொல்லுமா இல்லையா? அன்னைக்கு நம்ம செஞ்ச கர்மா அன்னைக்கு தொலைஞ்சு போயிடும், அன்னைக்கு நம்ம செஞ்ச கர்மா அன்னைக்கே தொலைஞ்சு போயிடும். சிவபெருமான் அப்படிதான் பார்க்க முடியும். நீங்க எங்க போய் நீங்க சுத்தினாலும் அடியார்கள் கூட தான் சிவபெருமான் இருப்பார். நம்ம இல்லங்களெல்லாம் எழுந்தருளிந்த சிவபெருமான், இல்லங்கள் தோறும் எழுந்தருளிய பரம்பொருளே மணிவாசர் வென்றார் இல்லையா? இல்ல விண்ணகத்தேவரும் நன்னவும் மாட்டா, விழுப்பொருளே உன் தொழும் அடியவங்கள், உன்னை தொழுகிற அடியார் பெருமாளுக்கு எண்ணத்துக்கு உள்ள நீ நிற்கின்ற உரைக்கின்ற சிவமே. எங்க இருக்கிறார் சிவபெருமான்? ஒருத்தர் உள்ளத்துக்குள்ளே இருக்கார். ஓதாத உள்ளத்துள் எவன் சிவபெருமான் வேற சொல்லலையோ அவங்க உள்ளத்துக்குள்ளோட சிவபெருமான் ஒலித்துக் கொண்டே இருக்கிறார். ஓதாத உள்ளத்துள் ஒலிக்கும் ஒலியானே, நீராய் உருக்கிய ஆறுகிறாய் நின்றானே. எவன் சிவபெருமான் பேர ஒரு நாள் கூட சொல்லலையோ அவனுக்கு உள்ளே அந்த சிவன் வேலை செஞ்சுட்டு இருக்கு. அவர் என்னைக்கு வெளியே போறாரோ அன்னைக்கு தான் அவங்க அவனுக்கு தெரியும், அது வரைக்கும் தெரியாது. இப்ப மன்னர் சொல்றார், என்கிட்ட இருக்கிறத பண்டாரத்தில் இருக்கிறதெல்லாம் இல்ல, என்னுடைய பண்டாரமே நீதான் அப்படின்னு திருவடியில விழுந்து வணங்குறார். உங்களுக்கு என்ன வேணும் எடுத்துங்க, எடுத்துட்டு போங்க, என்ன வேணும் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட இல்லாம ஊர் முழுக்க பறையடிக்க சொல்றார். பறைன்னா முரசு தெரியல, முரசு அடிச்சு சொல்லுவாங்க. ஊர் ஊரா சொன்னாங்க, சிவனடியாரு யாருக்கு என்ன வேணுமோ மன்னனுடைய நற்களஞ்சிலிருந்து எவ்வளவு வேணா கொண்டு போங்க, பசி பட்டின்னு சொல்லாதீங்க, கொண்டு போங்க. நம்ம செய்வோமா? என்ன செய்யணும்? பெருசா ஒன்றும் பண்ண வேண்டாங்க. அன்னதானங்கிறது நிறைய பொருள் செலவு பக்கத்து இல்லைங்க, ஒரே ஒரு புடி கொடுத்தா போதுங்க, அதுதான் அன்னதானம் தாங்க. ஒரு புடி கொடுத்தா போதுங்க, சாப்பிடும் போது ஒரு புடி கொடுத்தா அதுதான் அன்னதானம் தாங்க. எறும்புக்கும் நமக்கு ஒரே உயிர் தாங்க, எறும்புக்கும் நமக்கு ஒரே உயிர் தான். பிரசங்கம் பண்ணுவார், ஒரு ஊருக்குள்ள வராது அந்த சாது. அப்போ அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரிய மனிதர் அவர் போய் சாமியை தனியாக பார்க்குறார். எல்லாம் போனதுக்கப்புறம் வந்து பார்க்குறார். பார்த்து சொல்கிறார், சாமி எனக்கு ஒரு பேர் இருக்கு, அந்த பேர் போகணும். நான் வெவ்வேறு கோடீஸ்வரனாக இருக்கேன். சின்ன வயசில் ஒரு 5 வயசு இருக்கும்போது நான் பள்ளிக்கு சொல்கிற நேரத்தில் பக்கத்து தோட்டத்தில் இருக்கிற ஒரு பூசணிக்காவை திருடிட்டேன். அன்னையிலேருந்து எனக்கு வந்த பேர் வந்து பூசணிக்காய் திருடனே என்னை கூப்பிட்றாங்க. நான் அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன். அந்த பேர் போகவே மாட்டேங்க சாமி, நான் என்ன பண்ணணும்னு கேட்டேன். நான் அவர் சொன்னால், நீ அன்னதானம் பண்ணேன் அப்படின்ட்டு சரியாக போயிடும், நான் அடுத்த முறை நான் வீட்டுக்கு வரேன்ட்டு அந்த சாது புறப்பட்டு போயிட்டேன். அந்த பெரிய மனிதரும் அன்னதானம் பண்ணுறாருன்னு தெரிஞ்சுட்டு ஒரு வருஷம் கூட ஊருக்கு வரார். வரும்போதே முன்னாடியே அந்த ஊர் பெரிய மனுஷன், அந்த பணக்காரர் அவரை போய் பார்க்கறதுக்காக எதிர்கொண்டு போகிறார். போகும்போது சாமி அந்த சாது என்ன பண்ணுறார், தன்னுடைய நகை விரல வச்சு ஒரு பெரிய மரத்தில் அப்படியே போட்டு போட்டுக்கிட்டே இருப்பார். போட்டு போட்டு அங்கேயே நின்றுட்டு இருப்பார். அவர் அங்கேருந்து வந்து கேட்பார், சாமி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. இந்த மரத்தை வெட்டுறப்பா அப்படிப்பார். நகத்தை கீறிக்கிட்டே இருப்பார். இந்த மரத்தை வெட்டுறேன். அது எப்படி சாமி உங்கள் நகத்தை வச்சு மரத்தை வெட்ட முடியும்? அப்புறம் எப்படிடா பூசணிக்காய் திருடனோட பேர் போவோம்? நீ ஒரு நாளைக்கு 10 திருடா போடுற, உங்கள்கிட்ட அந்த 10 தலைமுறைக்கு பண்ண இருக்க, பொங்கி போடுறா போவோம் அப்படின்பா. புரிஞ்சுச்சா? இது வந்து இருந்து இல்லாத மனம் இருக்கிறவங்களுக்கு சொல்றேன். நமக்கு சாட்சி நம்மளுடைய மனசாட்சி தான். இன்னைக்கு என்ன செஞ்சோன்றது நமக்கு தெரியும்.
அதுக்குண்டான பலன் சாமி 100% தருவார். 100 இல்லை 200% தருவார். அப்ப நம்ம எதுக்கு பயப்படணும்? நம்ம என்ன செய்யறது நமக்கு தெரியும். அப்ப அந்த தர்மத்தை தர்மமா செய்யணும். தர்மத்தை தர்மமா செஞ்சா அந்த தர்மம் தலைக்காகும். அதுக்கப்புறம் அந்த ஊர் பெரிய மனுஷன் என்ன பண்றாரு? வங்கி போடுறாரு. 24 மணி நேரம் அன்னதானம். இப்போ அந்த ஊர்ல இருந்து வெளியூர்ல இருந்து சாப்பிட வரவங்க கேட்கறாங்க, இந்த அன்னதானம் போடுறாரு, அவர் வீடு எங்க இருக்கு? அதோ அங்க போங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு? பேர் மாறிடுச்சு. பேர் மாறிச்சா? தர்மங்கள்ல சிறந்த தர்மம், தானங்களில் சிறந்த தானம் அன்னதானம். ரத்ததானம் பண்ணலாம், கண்தானம் பண்ணலாம், என்ன தானம் வேணா பண்ணலாம். ஆனா உடம்புல ரத்தம் இருந்தாலும் நீ நோக்கில் ரத்தம் கொடுக்க முடியும். அப்போ அந்த அன்னதானம் தான் மிக சிறந்த தர்மம். ஆக நம்ம 6 அறிவு கொண்ட மனிதர்கள் எல்லாம் அன்னதானங்கள் பண்ணணும்னு சொல்லி உங்களை விரும்பி வேண்டிக் கொள்கின்றேன். அந்த நகரத்தில் இருக்கும் வேளிர் குலத்து அரசத்து மன்னிய பொன்னம்பலத்து மணிமுகத்தில் பாங்கொங்கின் பண்ணுதலை பசும்பொன்னால் பயில் குளம்பாம் விசையணிந்த பொன்னெடுத்தோன் ஆதித்தன் மரபில் குடிமுதலோன். இந்த சிதம்பரம் மண்டபத்துக்கு பொற்கூரை வேந்த ஆதித்ய கரிகால சோழனுடைய மரபு வழி வந்தவர் நம்மளுடைய இளங்கடி நாயனார். இது இடங்கடியார் என உலகில் 7 பெரு நாமத்தார் அடங்கலர் முப்பரமரித்தார் அடித்தொண்டி நெறியன்றி முடங்கு நெறி கனவிலும் முன்னாதார் என்னாலும் தொடர்ந்த பெரும் காதலினால் தொண்டர் வேண்டி செய்வார். உணவு கரையடித்த பெருமானுடைய அடியார்கள் குறிப்பிட்ட டைம் வச்சு அந்த டைம்ல தவறாக பண்ணணும்னு சொன்னாங்க. நம்மளாம் இப்ப டைம் பார்க்கறது இல்லை. நம்ம டைம் பார்க்கறது இல்லை. எதை வந்தா போடலாம்னா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்படித்தானே பண்றோம். நம்ம எங்க மனத்தை நாங்க அப்படிதான் பண்றோம். ஆமா, 11 மணிக்கு மேல பண்ணிட்டு இருந்தா இப்ப 11:15 12 12 1 ஆகி போச்சுப்போம். அப்ப எங்கேயோ கொஞ்சம் குறையுது இல்ல, ஏதோ ஒரு பக்தி குறையுது இல்ல. அவர் அப்படி பண்ணலையா? அடியார்கள் வர நேரம் பார்த்து அதுக்கு முன்னாடி செஞ்சு வச்சாராம். சைவ நெறி வைகத்தின் தர்ம நெறியில் கொடுத்தலைப்ப அடியார்கள் வரும் வேளை திருவிழத்தார் மன்னிய கோயில் எங்கும். இந்த கோயில் பூஜை முடிஞ்சவொன்னா அடியார்கள் வருவார்ன்றது அவருக்கு ஒரு கணக்கு. கோயில்ல 12 மணிக்கு பூஜை முடியும் போது மணி அடிப்பாங்க, சாமி பூஜை பண்ணுவாங்க. அந்த மணி அடிக்கிற சத்தத்தை பார்த்து அங்க சாமி சாதம் ரெடி பண்ணிடுவார் அடியார்களுக்கு. மெய் வழிபாட்டு அர்ச்சனைகள் விதி வழியிலே மேல் விளங்க மொய் வளர்வன் புகழ் பெருக முறை புரியும் அந்நாளில். இவ்வளவு சிறப்பா அந்த தொண்டை செஞ்சுட்டு வர நாளில் சங்கரன் அடியாருக்கு அமுதனைக்கும் தவமுடையார் அங்கொருவர் அடியாருக்கு அமுதொரு நாள் ஆக்க உடல் எங்கும் ஒரு செயல் காண ஒரு பொருள் கூட கிடைக்கல. அன்னைக்கு சிவபெருமான அடியார்களை அறிமுகப்படுத்தணும்னு நினைச்சிட்டாருன்னா இது மாதிரி வேலைகளை செய்வார், பண்ணுவார். பண்ணி அறிமுகப்படுத்துவார். இவன் இப்ப என்ன பண்ண போறான் பார்க்கலாம் அப்படி எங்களுக்கு அனுபவம் இருக்குது, அதனால சொல்றேன். அந்த பண்டிகை நாளில் எங்கும் ஒரு செயலுக்கான எய்தி செல் தொழில் முட்டை. அந்த அன்னதான பணி முட்டி நிற்குது. நாளை காலையில் என்ன பண்றதுன்னு விழிபுதுங்கி நிற்கிற நேரத்துல பொங்கி எழும் பெருமையப்பால் புரியும் விரை தெரியாது. என்ன பண்ண போறோன்றதே தெரியல அவருக்கு. அப்படி நிற்கும் போது அரசரவர் பண்டார தன் நாட்டின் நெற்குண்டில், அரசருடைய பண்டாரத்துல இருக்கிற நெற்குண்டுக்குள்ள போயிட்டார். அது ஒரு அந்த களஞ்சியம் இது சொல்லுவாங்க. அது பேர் இந்த பேர் இப்ப சரியா ஞாபகம் இல்லை. அந்த நெற்களஞ்சியத்துக்குள்ள போயிட்டார். திரை செறிந்து குறிப்பதவ நிலைகொட்ட காரணத்தால் காலையில அடியாருக்கு உணவு செய்யணும்ன்ற ஒரே காரணத்துக்காக உரை செறி நள்ளிரில் கண் முக்கு முகந்து எடுப்பவரை அந்த நள்ளிரவுல போய் உள்ள அந்த நெல்லை திருடுகிற நேரத்துல முரசடி காவலர் கண்டுபிடித்து அரசன் முன் கொண்டார். முரசடி காவலர் கொண்டு அரசன் முன் சாமி கொண்டு தான் ஒப்படைச்சார். சாமி கேட்கிற என்ன பண்ணோன்னு சாமிக்கு சொல்றாரு, இது மாதிரி களஞ்சியத்துல
வினவுதலும் அதன் அடிமையால் அமுது செய்ய பதுமுட்ட இத்தகைய முட்டைன்னா எங்க ஒண்ணு இல்லை. நாளைக்கு அடியாளருக்கு அமுது செய்து என்கிட்ட எதுவும் இல்லை. அதனால மெய்யை அடி தவத்தவரை கண்டிருக்கும் வேல் மன்னர் வினவுதலும் அத்தடிமையாரை யான் அமுது செய்வதற்கு முட்டை இத்தகவை செய்தேன் என்று ஏம்புதலும் மிக இறங்கி பந்தரை விட்டு இவரோ பண்டாரம் எனக்கு என்றார். அங்கிருந்து இறங்கி வந்து மன்னன் காலில் விழுந்தார். இவர்தான் எனக்கு பண்டாரம், இவர்தான் என்னுடைய பண்டாரம், என்கிட்ட இருக்கிறதா பண்டாரம், இவர்தான் பண்டாரம்னு விழுந்துட்டு கேட்கிறார். நிறையடிந்த உள்ளத்தால் நெற்பண்டமும் அந்தி குறைவில் எய்தி பண்டாரம் மாணவெல்லாம் பொருள் உனக்கு என்ன வேணும் உனக்கு போகலாம் எடுத்து அள்ளிக்க போ. இறைவனடியாக வந்து கொள்க, இறைவனடியாக எல்லாரும் வந்து கொள்க, எடுத்து போக என்று படையறிந்து பண்ணிவிட்டார். படைநிதி தலைவர் பயன்பட்டார். அன்னைக்குதான் அந்த மன்னன் வந்து தன்னுடைய பிறந்த பயனை அடைந்தார். தன்னுடைய பிறந்த பயன் அவர்கிட்ட இருக்கிற செல்வங்கள்லாம் இந்த அடியாரை கொடுக்கும் போதுதான் என்னுடைய பிறவி பலன் கிடைச்ச பெருமையா இருந்தாரா. அப்ப கொடுக்கறது எவ்வளவு சொல்ல இருக்குது பாத்தீங்களா. கொடுக்கும்போது நம்ம கை எங்க இருக்கும், மேல இருக்கும், வாங்குறவங்க கை கீழே இருக்கும், கொடுக்கிறவங்க வாங்குறவங்க கீழே இருக்கும். ஏன் தெரியுமா, என் பொண்ணுக்கு கல்யாணம், என் பொண்ணுக்கு கல்யாணம், நீங்க வந்து ஆசீர்வதிக்கணும், நீங்களும் நானும் ஒண்ணுதான் சமமா கை கொடுப்பாங்க. பாத்துக்கிறீங்களா, அதுக்காக அந்த சம மரியாதைகளோட தட்டுல வச்சு பாத்துக்கிறது. நல்லா புரிஞ்சுங்க. என் பொண்ணு கல்யாணம் நான் கோடி ரூபாய் செலவு பண்ணி பண்ண போறேன், பொண்ணு கல்யாணம். ஆனா நீங்களாம் வந்து வாழ்த்தணும், அதுக்காக உங்க வீடு தேடி வந்துட்டோம். நீங்களும் நானும் சமம் தான். இந்தாங்க என் பொண்ணு பத்திரிகை வாங்கிட்டு தட்டுல வச்சு கொடுப்பாங்க. அப்ப ரெண்டு பேர் கையும் சமமா இருக்கும். ஆனா கொடுக்குற இடத்துல எப்படி இருக்கும், கொடுக்குற போய் மேல இருக்கும், வாங்குற போய் கீழே இருக்கும். அப்ப எது உயர்ந்தது, கொடுக்கிற கை தான் உயர்ந்த கை. சொல்றாரு, இறைவன் அடியார்களாக வந்து கொள்க என எம்மருங்கும் பறையறைய பண்ணி வைத்தார். படைநிதி பயன் கொள்வார். அந்த படை நிதியினுடைய தலைவர், படைநிதி தலைவர்னா மன்னன். அந்த மன்னன் தன்னுடைய பறைசாற்ற தொழிலாளியை கூப்பிட்டு எங்க ஊரெல்லாம் பறைசாற்றி போ, எந்தெந்த அடியார்கள் சிவனுக்கு தொண்டு பண்ற அடியார்களுக்கு தொண்டு பண்றாங்களோ அந்த சிவனடியார்கள்லாம் வந்து என் களஞ்சியத்தில் இருக்கிற என்ன வேணா கொண்டு போங்கன்னு பறைசாற்றி சொன்னாங்க. பறை கொண்டு போனார். எண்ணில் பெரும் பண்டாரம் ஈசனடியார் கொள்ள நிறைய சிவனடியார்கள் வராங்க. அவங்களுக்கு தேவையானதை மட்டும் கொண்டு போறாங்க, தேவையானதை மட்டும் கொண்டு போறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் இல்லை, தேவையானதை மட்டும் கொண்டு சேக்கிலார் சாமி குறிப்பிட்டார். தேவையானதை மட்டும் கொண்டு போனாங்க. இது நமக்கு ஏதோ ஒரு குறிப்பு இருக்குல்ல, இல்லை இருக்குதுல்ல. அப்ப என்ன பண்ணணும், கிடைக்கிற இடத்துல கிடைச்சதை சுருக்கக்கூடாது. என்ன தேவை நமக்கு, இன்னைக்கு என்ன தேவை, ஒரு வேளை மேலே சாப்பிட முடியுமாங்க, ஒரு நாள் வயிற்றை ஓய் என்றால் ஓயாய், இரு நாள் உணவை ஏழு என்றால் ஏழை. நீ ஒரு நாள் பொறுத்துக்கொண்டு வயிற்று சொன்னால் கேட்க மாட்டேங்குது. சரி இன்னைக்கு நைட்டு ஒன்றும் கிடைக்காது, இப்போ சேர்த்து சாப்பிட்டு வேணாலும் கேட்க மாட்டேங்குது. அப்படிப்பட்ட வயிற்றை வச்சு நம்மளை சாமி அனுப்பிச்சு விட்டுருக்காரு. அப்படி எதுக்குங்க நமக்கு இதெல்லாம், எதுக்கு சொல்லுங்க, சொல்லுங்க. நீங்க தெரிஞ்சா சரி, யாராவது ஒருத்தர் தெரிஞ்சா போதும். ஒரு நாள் உணவை ஓய் என்றால் ஓயாய், இரு நாள் உணவை ஏழு என்றால் ஏழை. என்னாலும் உன்னோடு தொல்லைன்ற யார் சொல்லுது, யார் சொல்லுது, அவ்வை பாட்டி சொல்றாங்க, அவ்வையார் சொல்றாங்க. அவ்வையார் சொல்லாதது எதுவும் கிடையாது, அவ்வையார் சொல்லாதது எதுவுமே கிடையாது. மனுஷன் வாழ்நாளில் நல்லா வாழ்றதுக்கு என்ன உண்டோ அத்தனையும் நம்ம அவ்வை பாட்டி நம்மளுக்கு சொல்லி வச்சு போயிட்டாங்க.
இனிமேல் ஒருத்தர் வந்து சொல்லணுன்ற அவசியமே கிடையாது, அந்த அளவுக்கு சொல்லிட்டாங்க. அவர் அதிகமா திட்டினது யார தெரியுமா? சொன்ன கோவிச்சக்கூடாது, நீங்க தான் அதிகமா இருக்கீங்க. கண்டிப்பா சிரிக்கிறாங்க, தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். யார் அதிகமா திட்டினாங்க? இருக்கிறதுல மோசமானவங்க யாருன்னு சொல்றாங்க தெரியுமா? அன்பில்லா பெண்டி அவை பண்ணி சொல்றாங்க, அவை பண்ணி சொல்றாங்க, அன்பில்லா பெண்டின்றாங்க. இருக்கிறதுல மோசமான கொடுமை எதுன்னா அன்பில்லாத பெண்டி இருப்பாங்க. முருகர் கேட்பாரு, அதை விட கொடுமை என்னன்னு கேட்கும் போது சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னு, அவர் கையால் இன்புறம் உண்பது தானேன்றாங்க. இந்த அன்பில்லாத பெண்டி கையில, அன்பில்லாத பெண்டி எங்க சாப்பாடு வைப்பாங்க, தீவனை போடுவாங்க, நம்ம தானே கேஷ் பிடிக்கணும், அதுதானே. இது எதுக்கு சொல்றாங்கன்னா, ஒரு குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் பெண்கள்னு அவங்க சொல்றாங்க. இதை நம்ம இப்படி மாற்றி எடுத்துக்கணும். அன்பில்லாத பெண்கள் அவர் கையால் உண்பது வந்து மிக மிக கொடுமையா. அப்ப பெண்களுக்கு வந்து பெண்கள்னால அன்பு இருக்கணும். நீங்களாம் பிறந்தது எதுக்கு? சிவபெருமானுக்கு தொண்டு சேர்த்துதான் நீங்க பிறந்தீங்க. நான் சொல்லல, மாணிக்கவாசகர் பெருமான் சொல்றார். எங்க சொல்றார்? எங்க சொல்ற? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, என்ன சொல்ற? திருவம்பாவை 2வது பாடல் என்ன? மாநிலத்தின் இயல்பு வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா. மாநிலத்து இயல்பு என்ன? சிவபெருமான வணங்கிறது தான். அதுக்காக நமக்கு வந்து 6 அறிவு கொடுத்தாரு சிவா. ஒரு முறை வணங்கினா போதும், 2 முறை வந்து நிற்பாரு, என்ன என்ன கேட்பாரு, என்ன என்ன. அப்ப யாருக்கிட்ட தவறு இருக்கு? நம்மள்ட்ட தான் தவறு இருக்கு. அந்த தவறு தெரிஞ்சுக்கணும்னு நம்ம என்ன பண்ணணும்? தினமும் தேவாரம் திருவாசம் பாடணும். கண்டிப்பா ஏதாவது ஒரு உயிருக்கு, ஏதாவது ஒரு உயிருக்கு. நம்ம டெய்லி காஃபி டீ சாப்பிட்றோம், டீ கடை போய் குடிக்கிறவங்க இருப்பாங்க, 5 ரூபாய் பிஸ்கட் பாக்கெட் இருக்கு, அதை ஒன்று வாங்கிக்கல. டீ ஏற்றி நான் 15 ரூபா ஆகிட்டா, 20 ரூபா ஆகிட்டான்னு நினச்சிங்க, ஒரு பிஸ்கெட் போயிட்டு வாங்க. அங்கே பக்கத்தில் ஒரு ஜீவன் இருக்கும், போட்டுட்டு வாங்க, அது வாழ்த்தோம், நல்லா இருக்கும். நாய் வாழ்த்துமான்னு கேட்பீங்க, நாய்க்கு அறிவு இல்லைன்னு கேட்பீங்க. நாய்க்கு இருக்கிற அறிவு யாருக்கும் கிடையாது, மனுஷனு கூட கிடையாது. நீங்கள் அதை வாசனை பேர் வச்சு கூப்பிடுங்க, வாசனை நம்ம வாசனை வச்சு போறீங்க. ஒரு பேர் திருப்பி வந்து ஃப்ளோயிங்காக சொல்லிட்டேன், அதுக்கு பேர் வச்சு கூப்பிடுவீங்க. அது ஓடி வந்து முன்னாடி நிற்கிது, அப்போ அது அறிவு இல்லையா? யாரோ வந்தால் தொலைக்கிற நாய் சொந்தக்காரன் வந்தால் தொலைக்க மாட்டேங்குது, அப்போ அதுக்கு அறிவு இல்லையா? எல்லா ஜீவராசிகளுக்கும் அறிவு இருக்கு. நீ காகத்துக்கு சாதம் வச்சீங்கன்னா அதில் ஏதாவது கவுந்துன்னா அந்த காகம் வந்து சாப்பிடாது, அதுக்கு அறிவு இருக்கு. வளர்க்குற மீன் கூட நீங்கள் கை விட்டீங்கன்னா கை வந்து தவிர்த்துருக்கும், அதுக்கு பாதுகாப்பாக இருக்கணுன்ற எண்ணம் இருக்கும்போது அது நம்மளோட விளையாடு. அப்போ அறிவு இல்லாதவன் ஒரு சில மனிதர்கள் தான், தெரிஞ்சும் தெரியாத மாதிரி எதையோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அந்த நிலை மாறணும். நம்ம பக்தியை வந்து முழுசாக செலுத்தணும், பக்தியை முழுசாக நம்ம செலுத்தணும், இறைவன் மேலே செலுத்தணும். எல்லாத்துக்கும் சாமி பொறுப்புன்ற எண்ணம் நமக்கு வரணும், அதுவும் முழுசாக வரணும். அப்பர் பெருமானுக்கும் சமந்தருக்கும் சுந்தருக்கும் வந்த அந்த துணிவு நமக்கு வரணும். சாமி பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டீங்கனால அவர் பார்த்துப்பார். ஆனால் நீங்கள் இருக்கிற சூழ்நிலை காலகட்டத்தில் அந்த மாதிரி மனசை லயிச்சு பூஜை பண்ண கூட முடியல. நான் ஒத்துக்கிறேன், ஏன்னா நான் டெய்லி சிவபூஜை பண்ணுவேன். பூஜையில் உட்கார்ந்து இருக்கும்போது யாரோ ஒருத்தர் வருவாங்க, அவங்க வந்து கதவை தட்டிக்கிட்டே இருப்பாங்க, பூஜை பண்ணிக்கிட்டே இருப்போம். வீட்டில் வேறு இல்லைன்னு வச்சுங்க, யாரும் இல்லை மனைவி தூங்கிட்டு இருக்காங்க, நான் வாயை திறந்து பேசுகிற வரைக்கும் அவன் தட்டிக்கிட்டே இருப்பான். இப்போ மனசு எங்கே போவோம்? இங்கே இருக்குமா அங்கே இருக்குமா? ஒரு காது அங்கே கேட்டுருக்கோம், வாய் வந்து இங்கே வந்து திருத்தாண்டல் பாடிட்டு இருக்கும். வாய் பாட மனசு கேட்டுக்கு வெளியே நிற்கும். எங்கே?
பூஜை ரூமை தாண்டி கேட்டுக்கு வெளியே என் மனசும் என் வாய் பூஜை ரூமுக்குள்ள இருக்கும். இந்த கலியுகத்தில் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதுனால எல்லா பொறுப்புகளுக்கும் நம்ம பொறுப்பாக இருக்கிறதுனால அந்த பூஜைகளை கூட சரியாக பண்ண முடியல. ஒத்துக்கிறேன், நான் ஒத்துக்கிறேன். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்களா எனக்கு தெரியாது. அதையும் மீறி சிவபெருமான ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் அந்த பூஜை கடைசி நேரத்துலையாவது மனசை ஒன்றுபட்டு சிவசிவனுக்கு ஒப்படுத்து ஊற்றி ஒரு தீபாவளி காட்டிட்டு வெளியே அதுக்கே இந்த லெவலுக்கு வச்சிருக்காருன்னா முழுசா ஒரு 10 நிமிஷம் நான் பூஜை பண்ணுறது 1.5 மணி நேரம். அந்த 1.5 மணி நேரத்தில் 2-3 நிமிஷம் தான் மனசை ஒன்றுபடுத்த முடியுதுன்னு சொல்றேன். உண்மையை ஒத்துக்கிறேன். அந்த 1.5 மணி நேரம் தியானத்தில் உட்காந்தா அந்த மனசு அமைதியாக இருந்ததுன்னா அந்த பெருமான் என்ன கொடுப்பார்? என்ன கொடுப்பார்? தன்னையே கொடுப்பார். தந்தது உண்டன்னை, கொண்டது என் தன்னை. சாமி கிட்ட போய் கேட்டா அவனே கொடுத்துருவாரு. நீ இது என்னையே எடுத்துட்டு போட, நான் கூட வரேன். தந்தது உண்டன்னை, கொண்டது என் தன்னை. சங்கரா, இது மாதிரி யாரால பண்ண முடியா? யாராலையும் பண்ண முடியாது. நீ ஒருத்தன் தான் பண்ணணும். அந்த மாதிரி ஒருத்தன் தான் பண்ணாங்க. ஒருத்தன் தான் சொல்லுவாங்க. தந்தது உண்டன்னை, கொண்டது என் தன்னை. சங்கரா ஆளுகளோ சங்கரா அந்த மந்திரிலாம் ஆனந்தம் பெற்று சிவபெருமான் உள்ள வந்து ஆனந்தம் எப்படி இருக்கும்? அது வேற லெவலில் இருக்கும். அந்த 2-3 நிமிஷமே கலக்க தெரிய மாட்டேங்குதுன்னா அவர் உள்ள இருப்பிடத்தை போட்டு உட்கார்ந்துட்டாருன்னு வச்சுங்க. அப்படி அவர் உள்ள வர ஆரம்பிச்சா நமக்கு அதிகமாக பேசணும்னு தோணாது. அதிகமாக பேசணும்னு தோணாது. பேசலான்ற நிலைமைக்கு வந்துடும். இதுதான் சிவபெருமான் நம்மளை ஆட்கொள்றாருன்றதுக்கு உதாரணம். நிறைய பேசணும், நிறைய அவங்கள்ட்ட எதிர்த்து பேசி அவங்க பேசுறதுக்கு பதில் பேசி அதெல்லாம் பண்ணணும்னு தோணாது. சரி, அந்த மனதுக்கு கொடுக்கிற இறைவன் கொடுக்கிற அமைதி போதும். அமைதியார் 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 சாமி சொல்றாங்க. 3 நிமிஷத்துக்கே அவர் சொல்றாரு. 3 நிமிஷத்துக்கே சாமி சொல்றாரு அமைதியாரு. ரொம்ப பேசாத, அமைதியார் பேசுறவங்க பேசப்போம். எதுக்கும் உதவும். அதனால கேட்கிறேன், ஏன் காப்பாற்றுங்க? சரி, காப்பாற்றுங்க. சரி, நான் என்ன பண்ணணும்? இப்போ உயிரோடு என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? அமைதியா அமைதியா. எத்தனை வருஷம் அமைதியா இருந்தா? 12 ஆண்டுகள் அமைதியாக அமைதியா இருந்தா. 12 ஆண்டுகள் அமைதியா இருந்தா. அதுக்கப்புறம் முருகப்பெருமான் போறார். முதுகில் அப்படி சொல்றார். அப்போதான் சாமி தியானத்தில் அமைதியிலிருந்து கலைகிறார். 12 வருடங்கள் செஞ்ச வினையெல்லாம் கழிஞ்சு 12 வருடங்கள் பொறுத்து முருகப்பெருமான் போய் அவர் அப்படி தொடும்போது அந்த ஸ்பரிசத்தில் தீட்சைப்பட்டவுடனே எந்திக்கிறார். நிற்கிறார் சாமி. என்ன பாடு? முருகப்பெருமான் கேட்கிறார், என்ன பாடு? நான் என்ன படித்தேன்? என்ன பாட சொல்றேன்? என் பாட தெரியாது. நான் சொல்றேன், நீ பாட்டு முத்தை. அதுக்கப்புறம் பாடின பாடலுக்கு எத்தனை? 14,000 திருப்புகள் பாடினார் அருணகிரிநாதர். 14,000 திருப்புகள் பாடுறதுக்கு காரணமா இருந்தது என்ன? அமைதி. எத்தனை வருஷம் இருந்தார்? 12 வருஷம் அமைதியா இருந்தார். 12 ஆண்டுகள். இப்போ நான் வீட்டில் போயிட்டு உங்களுக்குலாம் அறிவுரை சொல்லியாச்சு. நான் வீட்டில் போயிட்டு அமைதியாக இருந்தால் என் மனைவி விடுவாளா? இருக்க முடியுமா? இல்லை பிள்ளைங்க விடுமா? பேர குழந்தைங்க விடுமா? அதனால தான் நம்மளால அன்னைக்கு அதை மாதிரி வர முடியல. திருப்புகள் பாட முடியல. படித்ததே படிக்க முடியல. மறந்து போகுது. படித்தது ஏதாவது ஒரு திருப்புகளோ ஒரு தேவாரமோ அந்த பதிகத்தமிழ்ல பாடி காணலான்ட்டு அதை மைண்ட்ல இருந்து எடுத்து ரிவர்ஸ் உங்களுக்கு சொல்ல வரும்போது மறந்து போகுது. அதெல்லாம் எனக்கே வயசு 62 ஆகுதுன்னு தோணுது. 62 ஆகுதுல்ல. அதாவது சாமி மறைப்பாட்டில் கொடுக்குறார். அப்போ நான் சாமிகிட்ட கேட்பேன், எதை வேணா மறைச்சுக்கோ, என்னுடைய மறைப்பாட்டில் நீ எவ்வளோ வேணா எடுத்துக்காங்க, நான் படித்த பதிகங்களை மட்டும் எனக்கு நினைவுபடுத்து. இப்போ சாமிகிட்ட கேட்கறது அதுதான். எனக்கு என்ன தெரியுமோ, எத்தனை பதிகங்கள் தெரியுமோ அந்த பதிகங்கள் எங்கே சொல்லணும்னு உச்சரிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த நேரத்தில் எனக்கு நினைவாற்றல் கூடாது. ஞானவாணி என் கூட துணை இருக்கும். இது தவிர அப்புறம் வேண்டுதல் எப்படி இருக்கணும்? சாமியை வச்சிருக்கணும். நான் ஏதாவது தப்பா பேசினா நான் பொறுப்பு கிடையாது, நீ தான். இவ்வளோ பேர் வராங்க, அவங்களுக்கு ஏதாவது சொல்லணும். ஒருத்தர் மாறினா போதும், எல்லாத்தையும்
மாற்ற முடியாது. ஒருத்தர் மாறினா போதும். அந்த ஒருத்தர் மாறுறதுக்கு உண்டான எல்லா வழிமுறைகளை என் நாளில் ஞானவாணி உட்கார்ந்து அவங்களுக்கு சொல்றது நீ அரசு. அடியார் பெருமக்களே, அமைதி என்பது நம்ம உள்ளதான் இருக்குது. அதை நம்ம எப்படி அந்த அமைதியை நம்ம வாழ்க்கைக்கு கொண்டு வரோன்றது தான் இப்போ இருக்கிற பயிற்சி. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 5 நிமிடமாவது அமைதியாக இருக்கணும். இன்று வரைக்கும் நமக்கு வாழ்வு அளித்துக் கொண்டிருக்கிற இறைவனை நினைத்து தினந்தோறும் காலையில் ஒரு 5 நிமிஷம், இரவு தூங்க போகும்போது 5 நிமிஷம் தியானம் பண்ணுங்க. 5 நிமிஷம் போதும். 24 மணி நேரத்தில் 10 நிமிஷம் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த 10 நிமிஷம் சிவபெருமானுக்கு நன்றி சொல்லுங்க. சிவபெருமானுக்கு தான் சொல்லணுமா, வேற யாரும் சொல்லக்கூடாதான்னு கேட்காதீங்க. நாங்கள் சொன்னாலே அங்கே போயிடும். உங்களுடைய எந்த தெய்வத்துக்கு இருந்தாலும் உங்களுக்கு இருக்குமோ அந்த தெய்வத்துக்கு போய் சேர்ந்துடும். நல்லா உட்காந்துங்க. தூங்குறதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் உட்காந்து இன்னைக்கு என்னை எல்லா வழியிலையும் காப்பாற்றி என்னை கொண்டு வந்து வீட்டில் சேர்த்த இறைவா உனக்கு ஒரு நன்றி. காலையில் எழுந்திரிச்ச உடனே இறைவா நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறேன், நான் எந்திரிச்சிட்டேன், இன்னும் உயிரோடு தான் இருக்கிறேன், அதனால உனக்கு ஒரு நன்றி. என்ன நடக்குமோ நீ பார்த்துக்கோ அப்படின்னு நம்ம பக்குவம் பண்ணிட்டோம்னா அந்த மனசு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். நம்ம மனசு நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும்போது என்ன நடந்தாலும் பரவாயில்லன்ற எண்ணம் தோன்றும். இது நடந்தால் பரவாயில்ல அப்படின்னு எண்ணம் தோன்றும். நீ போகலைன்னா அது கெட்டு போயிடுமே, ஒன்றும் கிடையாது சார், பார்த்துக்கலாம் அப்படின்ற எண்ணம் வரும். அப்போ அந்த எண்ணத்தை கொடுக்கறதையா அந்த 5 நிமிட தியானம். அந்த 5 நிமிஷத்துக்கே சாமி வந்து இப்படி ஒரு தைரியத்தை கொடுக்குறான்னா வாழ்நாள் முழுக்க அவரை வந்து எல்லாரும் நினைச்சா. வீட்டில் சாதம் பண்ணுறீங்க, சாதம் பண்ணும்போது சிவசிவான அது பிரசாதம் ஆகிடும். சாதம் செய்யும் போது சிவசிவான அது பிரசாதம் ஆகிடும். நீங்க பெருக்கும் போது சிவசிவான அது உலவாத பணி ஆகிடும். நீங்க நடக்கும் போது சிவசிவான அது காசி யாத்திரையா மாறிடும். நீங்க நடந்துட்டு இருக்கும்போது சிவசிவான்னு சொல்லி நடந்தீங்கன்னா அது காசி யாத்திரைக்கு சமம். நீ வீடை பெருக்கும் போது சிவசிவான்னு பெருக்கினா உலவாத பணிக்கு சமம். வீட்டில் சமையல் பண்ணும்போது சிவசிவான்னு சொன்னீங்கன்னா அது பிரசாதம், அருள் பிரசாதம் செய்யறதுக்கு சமம். நீங்க சாப்பிடும்போது சிவசிவான்னா இந்த நோய்படாத இந்த உடம்பு இறைவத்தினுடைய சேர்த்துக்கு உண்டான மருந்து. உணவு உண்ணும்போதே சிவசிவான்னு சாப்பிட்டீங்கன்னா இந்த உடம்பு வந்து நோய் நொடி இல்லாத வாழ்றதுக்கும் வாழ்ந்ததுக்கு அப்புறம் அருமருந்து என்று கூறி இதுவரை அமைதியாக இருந்து செவிக்குழுவை கேட்ட அடியார் பெருமக்கள் திருவடிகளை வணங்கி இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற அடியார் பெருமக்களை வணங்கி ஆலய அரங்காவலர் நிர்வாகிகளை வணங்கி நிறைவு செய்கின்ற திருச்சிற்றம்பலம். ஏழ்மையில் விளையாடும் முகம் உண்டு, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் கொண்டு, கூர்மையாக வினை தீர்க்கும் முகம் கொண்டு, கொண்டுருவதை வாங்கி இந்த முகம் கொண்டு, மாறுபடு சூழலை வதைத்த முகம் உண்டு, வள்ளியை மனம் உணர வந்த முகம் உண்டு, ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேணும், ஆதியர்வான் அகசியே அறிவாரெல்லாம். வாழ்க அந்தணர் மாநிலராணியம், வாழ்க அந்தணர் மாதவராணியம், வீக தன்புகள் வெந்ததும் போகுக, வாழ்க தீயில் எல்லாம் அரணானே, மெய்யகமும் உயர்தீர்க்கவே. எல்லா பிள்ளைங்களாக்களையும் கலந்தெறிகிறாக்களையும் நினையாக்களை நின்னை நிறத்தை சொல்லாக்களையும் தொழாக்களையும் தெரியாக்களையும் எல்லா பிள்ளையும் கொடுத்தருவாய் கட்சியே ரம்பனே. வான்முதில்களாருடைய நதிகளும் சுரக்க, மன்னன் பொருளை அரசு செய்த தொழிலாறு உயிர்கள் வாழ, நான்மறை அரங்கோங்க நெற்றவம் தேவிமைய மேன்மைகள் செய்த நீதி விளக்குகள் உலகமெல்லாம், மேன்மைகள் செய்த நீதி விளக்கு